ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான காதல் தி கோர் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் இவரை பாராட்டி இருந்தாங்க. அதே சமயம் இந்த படத்தை எவ்வளோ டீசெண்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் இந்த படத்தின் மூலமாக என்ன மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு கேங்க 20 வருஷத்துக்கு மேலே ஹீரோயின் கூட திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு 19 வயசில் ஒரு பெண் கூட இருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என் புருஷன் ஒரு கே அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணதுக்கான காரணம் என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிராமத்தில் இருக்கிற சர்ச்சை காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் வழக்கம் போல் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆண்கள் சைடில் ஹீரோவும் பெண்கள் சைடில் ஹீரோயினும் நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய பேர் ஓமனா, ஹீரோடைய பேர் மேத்யூ. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமாகி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. ப்ரேயரை முடிச்சுட்டு ஹீரோயின் மட்டும் தனியாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே மதிக்கத்தக்க ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாருங்க. அதனால் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிருந்திருக்கிறாரு. இப்போ ஹீரோயின் மட்டும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வரவழியிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் கேண்டில் ஏற்றி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு ஃபெமி, அவள் சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. லிஃப்ட் கேட்டு இப்போ ஊர் பக்கம் வந்திருக்கிறா. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்பா எங்கே அப்படின்னு கேட்க, அப்பா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பாவோடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து காரில் போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு காதல் விவகாரம், ஸோ நீங்கள் தான் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வாட்டி எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சா உங்களுக்கு ஓட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு இந்த காதல் விவகாரத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓட்டுக்காக ஃபோர்ஸ் பண்ணதுனால சரின்னு கேட்டுட்டு இவரும் பெரிய மனுஷனா வந்து நிற்கிறாரு. ஆனால் அங்கே வந்து அந்த பொண்ணோடைய விருஷனை கேட்டால் அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு பொறுக்கி பையில கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல பையனை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நல்ல வேலையில் இருக்கிறான், சம்பாதிப்பான், என்னை நல்லா பார்த்துப்பான், நாங்கள் ஓடியெல்லாம் போக கிடையாது, நாங்கள் தான் பர்மிஷன் கேட்குறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சாதகமாக வந்து பேசுகிறாரு. இதனால் அவங்க அப்பா கோச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏன்னா இந்த மாதிரி பண்ணீங்க, ஒழுங்காக நீங்கள் அந்த ஆளுக்கு சாதகமாக பேசியிருந்தீங்கன்னா 4 ஓட்டாவது கிடச்சிருக்கும், இப்போ பாருங்கள் 4 ஓட்டு போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு எல்லோரும் கலைஞ்சு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோடைய மச்சாங்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லோருக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு. உண்மை என்னன்னா, ஹீரோ எலெக்ஷனில் வாண்டடாலாம் நிற்கலங்க. ஹீரோ இருக்கிற பார்ட்டியில் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய நபர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் யாருன்னு பார்க்கும்போது ஹீரோ தான் எல்லாரோட கண் பார்வைக்கும் பட்டிருந்திருக்காங்க. மதிக்கத்தக்க ஒரு நபர், நல்ல மனுஷன் அப்படின்றதுனால இவரை வந்து எலெக்ஷன் கேண்டிடேட்டாக எல்லோரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோடைய மச்சாங்காரன். அங்கே கட் பண்ணால் தங்கம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. 3 லேடிஸ் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி மட்டும் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்ற 2 லேடிஸ் இன்னைக்கு நாங்கள் ஓட்டல, நாளைக்கு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்குங்க டிரைவிங் கிளாஸ் வரீங்க அப்படின்னு கேட்க, வீட்டில் இருந்தால் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிற 1 மணி நேரமாவது நிம்மதியாக இருப்போம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக ரோட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது உங்கள் தங்கச்சி பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, தங்கம் இறங்கி வராரு. பார்த்தா அது அவரோட தங்கச்சி பையன் தான். அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஏதோ பொண்ணுங்க விஷயத்தில் பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு. அந்த பையனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வராருங்க. வீட்டு வாசலில் இந்த பையனோட அம்மாவும் இவனோட தங்கச்சியும் நின்றுகிட்டு இருக்காங்க. போன உடனே தங்கச்சி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான். ஆனால் அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டோட இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்கிறான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா 2வது திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவனுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதுக்காக இவன் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணல. அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒதுங்கி மாமா கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவனை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தங்கமும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை காட்டுறாங்க. முக்கியமான ஆட்கள்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி முக்கியமான நபர் இறந்து போனதுனால அடுத்த கட்டமாக இவரை எலெக்ஷனில் நிற்க வைக்கலான்னு நாங்களாம் முடிவெடுத்திருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்ததுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பதவி மேலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுங்க, பட் எல்லோருமே என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நான் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், நானும் நிறைய விஷயத்தை இதன் மூலமாக கற்றுப்பேன், மக்களுக்கு நல்லதும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தயாராகிறாருங்க. இப்போ ராத்திரி ஹீரோ இந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோடைய பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுங்க, மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுங்க, பேங்க் வேலையை விட இந்த விஷயம் கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான், ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பொண்ணு வந்ததோட சரி ஹீரோட அப்பா கிட்ட பெருசாக பேசாமல் திரும்ப ஊருக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ட்டு இவரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோடைய அப்பா பக்கத்தில் வந்து உட்காந்த உடனே இவர் பேப்பர் அங்கே வச்சுட்டு கிளம்பி போயிடுறாருங்க.
ஹீரோக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை, இவங்க பேசியே பல வருஷம் ஆகுது அப்படின்றதும் தெரிய வருதுங்க. ஆக மொத்தம் இந்த குடும்பம் ஹாப்பியாகவே இல்லை, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் பேசுறது இல்லை, ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை, பொண்ணு வந்த வேகத்தில் கிளம்பி போயிட்டா அப்படின்றது தெரிய வருது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வழக்க போல இந்த பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட கரெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போதாங்க ஹீரோ சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வெளியில் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவரை எலெக்ஷன் கேண்டிடேட்டாக நிப்பாட்டலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க டபுள் மைண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம தங்கத்தோடைய மருமகன் வீட்டுக்கு ஒரு மாதிரி கோவத்திலே வந்திருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஆச்சா, நீங்களும் மேத்யூவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குது, எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தங்கத்துக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்குங்க. இப்போ ஹீரோயின் வீட்டில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறாருனா, எதுக்கு இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க, 19 வயசில் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சு என்ன பண்ணலான்னு இருக்க, புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறியா அப்படின்னு அவர் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுல ரொம்ப உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. பட் என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல, அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவர் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. வீட்டில் வழக்கமான ப்ரேயர் நடக்குது. ப்ரேயர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பர்சனலாக ஹீரோன்ட்ட கேட்குறாரு, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பர்மிஷன் வாங்கிட்டு தானே நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஏன் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க, ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸ் இப்போ அப்ளை பண்ணது கிடையாது, நான் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேன், பட் அதுக்கான அடுத்த கட்ட நகர்வு இப்போ தான் நகர ஆரம்பிச்சிருக்கு, பட் நான் இதை வந்து கேன்சலாக பண்ண போகிறது கிடையாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஹீரோவை பற்றின லீக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எல்லோருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸோ பொதுவாக நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஓட்டு கிடைக்கும், ஸோ நீங்கள் பொதுவாக நல்ல மனுஷனாக இருக்கீங்க, அதனால் நீங்களே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ ஒரு மாதிரி மன உளைச்சல வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ பத்தின லீக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் இந்த ஊர்லேயே டிரைவிங் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற தங்கம் அப்படின்ற நபரும் லிங்க்ல இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஓரினச்சேர்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்க ஓட்டு கேட்க வரும்போது இதையே வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட எப்படி வந்து நம்ம ஊரை ஒப்படைக்க முடியும், அதனால எனக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கேண்டிடேட்டோடைய பர்சனல் லைஃப் எல்லாம் பார்க்கறது கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், இந்த சமுதாயத்தில் அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்குறோம், அவங்கள நம்பினா நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம், வந்துட்டீங்க டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்களை தாட்டி விட்டுறாங்க. இவர் எலெக்ஷனில் நிற்காம இருந்திருந்தா கூட ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணது, இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். பட் இவர் பப்ளிக்காக வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியுது, இவரை பற்றி எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாருங்க. இப்போ ஹீரோ தான் பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. யார் என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி கவலை இல்லை, தான் பொண்ணு தன்னை என்னவா நினைக்கிறா அப்படின்னு போய் பார்க்கும்போது, அப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் தான், அன்னைக்கு வந்தப்போ உங்ககிட்ட பேசலை அப்படின்றத நினச்சி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ஃபஸ்ட் டைம் அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது, அதனால தான் பேசலை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மேலே அவளுக்கு எந்த கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. இப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூல் கிட்ட வந்திருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அவனை முன்னாடி உட்கார வச்சு நீ பின்னாடி உட்காந்துக்க, அதான் உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தங்கத்தை ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. இது தங்கத்தோடைய தங்கச்சி பையனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ தங்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதே சமயம் ஹீரோனும் இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை, அவங்க டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு லாயரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ லாயர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொடுத்துருக்கிற அந்த பெட்டிஷனை வந்து படித்து பார்க்குறாங்க. அந்த பெட்டிஷனில் ஹீரோவை பற்றி தப்பாலாம் எதுவுமே வந்து ஹீரோயின் கொடுக்கவே இல்லைங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து லெட்டர் எழுதியிருக்காங்களே தவிர மற்றபடி ஹீரோ இதை பண்ணுறார் அதை பண்ணுறார் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதை வச்சு பார்த்துட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு இந்த லாயர் கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு பதில் சொல்ல, நீங்கள் யார், அவர் பதில் சொன்னால் போதும், ப்ரைவேட்டான ஒரு கொஸ்டினை கேட்கணும், அது என்ன அப்படின்னா உங்கள் மனைவிக்கு வேறு யாராவது கூட அஃபேர் இருக்கா, அதனால தான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோனை பற்றி எதுவும் தப்பாக சொல்லலை, ஹீரோனும் ஹீரோ பற்றி எதுவும் தப்பாக சொல்லலை. சரி ஒரு கவுன்சிலிங் போங்க, இந்த கவுன்சிலிங்கில் மேபி வந்து ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஹீரோ டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ 2 பேரும் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வராங்க. பட் அந்த முடிவில் 2 பேருமே இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோன்ட்டே கேட்டாருங்க, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாதாடுங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும், அதனால் நான் வாதாடுறேன், கோர்ட் என்ன தீர்மானம் கொடுக்குதுன்றதை பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டு மூலமாக வந்து போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லோரும் அங்கங்கே ஒதுங்கி நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு தங்கமும் வராரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லீஃப்லெட்டை கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஊர்க்காரங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்த தான் வந்து சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கம் காரில் போய் உட்கார்றாரு. ஹீரோடைய ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சு அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஊர்க்காரங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜட்ஜு வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க என்னுடைய கட்சிக்காரர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு, அதனால தான் சீக்கிரம் தீர்ப்பு வேணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்ல, ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அந்த டேட்டில் வாங்க அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணா தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்திருக்கிறாரு. அதே கடைக்கு நம்ம ஹீரோடைய அப்பா வந்திருக்கிறாருங்க கள்ள மிட்டாய் வாங்குறதுக்காக. அப்போ அந்த கடையில் இருக்கிறவர் தாத்தாக்கு கள்ள மிட்டாய் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, இவர் பார்த்தீங்கன்னா கள்ள மிட்டாய் எடுத்து கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலகுனிஞ்சே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ நம்ம ஹீரோவோடைய அப்பாக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இப்போ சர்ச்சில் இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து ஒன்று நம்ம ஹீரோனை இந்த கேஸை வாபஸ் வாங்கி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து சர்ச்சில் இருந்து ஹீரோவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுறாங்க. இந்த ஒரு வழக்குனால ஹீரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஹீரோனுக்கும் தெரியுது. தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறார் இல்லையா, அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒரு நபர் ஹீரோக்கு ஃபோனை போட்டு, கொஞ்ச நேரத்தில் உங்கள் பொண்டாட்டி ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு, நாங்கள் எதிர்க்கட்சிக்காரங்க பேசுகிறோம், ஆக்சுவலாக நாங்களே வந்து உங்கள் புருஷனுக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் நீங்களே இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவருடைய பர்சனல் லைஃப்பை காலி பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேராக ஹீரோ கிட்ட வந்து, இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு விஷயத்தில் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா என் மனசும் கஷ்டப்படுன்ட்டு, பட் அதுக்கெல்லாம் வந்து அசைகிற ஆள் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோன் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோவோடைய பார்ட்டிக்காரங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்து ஹீரோனை ட்ரிகர் பண்ணோம்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு. பட் இது ஹீரோக்கே தெரியாமல் நடந்தது தாங்க. இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வருது. ஸோ கோர்ட்டில் வச்சு நம்ம ஹீரோயினை கூண்டில் ஏற்றி கேள்வியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க, ஹீரோனுடைய கணவர் வந்து ஓரின சேர்க்கையை சார்ந்தவர், அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, அண்ட் இவங்களுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையில் இவங்க சந்தோஷமாக இல்லை, அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, நீங்கள் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் வந்து குழந்தை பெற்றிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த குழந்தை நான் வேணும்னு கேட்டேன், எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி, வேணும்னா அடம் பிடிச்சா அவர் கொடுக்குற நிலைமையில தானே இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி டிவோர்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் எத்தனை முறை ஃபிசிக்கலில் இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க 4 முறை அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, மாதத்துக்கு 4 முறை ஃபிசிக்கலில் இருக்காங்க, இது ஆரோக்கியமான விஷயம்தான், அதனால் இவங்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி லாயர் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக 20 வருஷத்துலேயே நாங்கள் 4 வாட்டி தாங்க இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 4 வாட்டியும் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாலாம் இல்லை, ஹீரோயின் கட்டாயப்படுத்தி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாழ்க்கை அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் 20 வருஷத்தில் இல்லாமல் இப்போ சடனாக வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் வந்து இவரை டிஃபேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இல்லை, 2019க்கு முன்னாடி வரைக்கும் ஓரின சேர்க்கை அப்படின்றது வந்து க்ரைமாக இருந்திருக்கு, அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக மாதிரி இருக்கும், இவரை வந்து கிரிமினல் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அஃபீஷியலாக வந்து எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சட்டம் வந்துருச்சு. இப்போ இவங்க வந்து நீட்டாக எனக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போய்க்கலாம், யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதனால தான் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும், அதாவது கணவருடைய நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் முன்வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு தரப்புலையுமே வந்து ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லாயர் டிவோர்ஸ் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இனிமேலாவது அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லாயர் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே ஒரு கரெக்டாக இருந்திருக்கிறாரு, பொண்டாட்டியை நல்லபடியாக தான் வச்சு பார்த்துக்கிட்டாரு, அதனால் டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வாதாடிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ ஒரு கே அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் க்ளோஸாக இருந்ததா
எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஜட்ஜே பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, கண்ணால் நீங்கள் பார்த்தீங்களா அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனில் இருந்தது அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் இந்த வழக்கு இன்றைக்கி முடிகிற மாதிரி இல்லைங்க. ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டாலும் இவரும் பெருசாக எதுவும் ஆன்சர்லாம் பண்ண மாட்டேன்றாருங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வழக்கு அடுத்த ஹீரிங்க்கு போகுது. இப்போ நம்ம ஹீரோ கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு நபர் வந்து இந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், LGBT+ கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கேன், ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க. ஆல்ரெடி இவங்க குடும்பத்தில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தது. இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு அலையும் போது இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மூலையில் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹீரோ ஒரு பக்கம் ரூமில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தங்கம்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோடைய மச்சாங்காரர் வந்திருக்கிறாருங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் வீட்டில் அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டதாகவும் சொல்கிறாருங்க. மேபி அதை மனசில் வச்சுட்டு இப்போ டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, அதனால் எங்களை மன்னிச்சிருங்க, தங்கச்சியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோனுடைய மாமனார் கிட்ட பேசுகிறாங்க. திருமணமான எல்லா பெண்களுக்கும் நல்ல கணவர் கிடைப்பாங்க, ஆனால் எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹீரோனுடைய டெலிவரி டைமில் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. நியாயமாக பார்த்தா ஹீரோ தான் வந்து ஹீரோனை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனால் நம்ம ஹீரோனுடைய மாமனார் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா வீட்டில் பிரச்சனையாக இருந்திருக்குது. ஏன்னா ஹீரோனுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த தங்கன் அப்படின்ற நபரும் ஒன்றா காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனில் இருந்ததை பார்த்து இவர் ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கிறாரு, தலை குனிஞ்சிருந்திருக்கிறாரு. அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோனுடைய மாமனார் ஹீரோ கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. இன்னொரு பக்கம் பாரில் தங்கன் பயங்கரமாக குடிச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போல்லாம் என்னுடைய டிரைவிங் ஸ்கூலுக்கு லேடிஸ் மட்டும்தான் வராங்க, ஏன்னா லேடிஸ் என் கூட இருந்தால் சேஃபாக, ஆனால் ஆண்கள் என் கூட இருக்கிறது சேஃப் இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்ட, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கனை அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. பார்த்தா வீட்டில் தங்கச்சி மாவன் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், எல்லாரும் உன்னை காரணம் காட்டி என்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வேதனையாக இருக்குமாமா அப்படின்னு சொல்ல, எல்லா பிரச்சனைக்கும் குடி ஒரு தீர்வாகாதுரா, விட்ரா அப்படின்ற மாதிரி தங்கன் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு யாரும் இல்லை மாமா, நான் இங்கே மாமா போவேன், எல்லாரும் இப்படி டார்கெட் பண்ணி அடிச்சா அப்படிங்கும் போது, ஏன் உனக்கு அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அவங்க உன்னை பார்த்துப்பாங்கடா அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் ஹீரோடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவர் எலெக்ஷனில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று கூடி முடிவெடுத்து ஹீரோவையே எலெக்ஷனில் நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த ஓட்டுக்கான அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. மறுபடியும் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த முறை ஹீரோடைய அப்பாவை கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கும்போது ஹீரோடைய அப்பா டீட்டெயிலாக சொல்லிடுறாரு. ஆமாங்க, எல்லோரும் சொல்கிறது உண்மைதான், என் பையனும் அந்த தங்கன் அப்படின்ற நபரும் காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனில் இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன், அந்த பொண்ணு என்ன கேட்குறாலோ அதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசவும், ஸோ நான் கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்கட்சிக்காரரும் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாமே ஹீரோனுக்கு சாதகமாக போகுது. இப்போ தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஹீரிங்க்கு தள்ளி வச்சிடுறாங்க. அதே சமயம் தங்கனோட வீட்டில் தானே வந்து தங்கச்சி பையன் இருக்கிறான். ஸோ தங்கனை காரணம் காட்டி தங்கச்சி பையனோட வாழ்க்கையை எல்லாருமே டேமேஜ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ உங்கள் அம்மா கூடயே இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூடயே வந்து தங்கச்சி பையனை அனுப்பி வச்சிடுறாருங்க. இப்போது வீட்டில் நம்ம ஹீரோடைய அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ ரொம்ப மனவேதனையோடு வந்து உட்காரும்போது ஹீரோடைய அப்பா இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோடைய அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிருண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு. இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. 19 வயசில் பொண்ணு வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஹீரோவோடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா சாரிடா அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ போய் பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கும் விருப்பமே இல்லாமல் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு, ஹீரோனும் விருப்பமே இல்லாமல் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. டிவோர்ஸ் கொடுத்துட்டா ஹீரோ அவருக்கு என்ன ஃபீலிங்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவார். ஹீரோனும் 2வது கல்யாணம் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்றத ஹீரோயின் விளக்கம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவலாகவே இவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ எலெக்ஷன்ல நிற்கிறார் இல்லையா, ஸோ ஹீரோக்கு சப்போர்ட்டாக ஹீரோனும் வந்து இந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கான வேலையிலலாம் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோக்கு பக்கபலமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியுது. இப்போ ஹீரோவும் ஹீரோனும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ஆண் வந்து உட்காந்துட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லைங்க இப்போ தான் வந்தோம் அப்படின்ட்டு பட்டுன்னு ஹீரோ பாட்டுக்கு எழுந்து போயிடுறாருங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கான 2வது மேரேஜுக்கான இந்த பெண் பார்க்குற
நடக்கிற விஷயம் தான் நடக்குது அப்படின்ட்டு. பட் ஹீரோ எழுந்திருச்சு போகும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குதுங்க. இப்போ அந்த காஃபி ஷாப்புக்கு வெளியே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள தங்கம் இருக்கிறாரு. ஸோ தங்கத்தோடைய கார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிராஸ் ஆகுது. அங்கே ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த போர்டில் ஹீரோடைய ஃபோட்டோ போட்டு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கிறாரு. இத்தோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோன் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.